20 லிட்டர் சொன்னா என்னங்க 20 லிட்டர் இவர் சொல்றாரு, 20 சொல்றாரு, 30 சொல்றாரு, கறக்குமா? கண்டிப்பா கறக்குங்க. அதுக்கு உண்டான குவாலிட்டி கரெக்டா பராமரிச்சா, அதுக்கு உண்டான பிரீடு தன்மை இருந்தா, நல்ல காம்பிடைவெளி இருந்தா கண்டிப்பா கறக்குங்க. நாம வந்து சிந்தாமணி வந்தோம்னு சொல்லி கிராஸ் மாட்டை புடிச்சுன்னு போய் வச்சுக்கிட்டு, மாடு நல்லா என் ஹைட்டுக்கு இருக்குது, என் லென்த்துக்கு இருக்குது, கிராஸ் டைப்பான மாடை கொண்டு போய் வச்சுக்கின்னு நாம கரகரனா கறக்காது. நான் என்னன்னா சொல்லுவேன்னா, நான் வேலை கரெக்டா இந்த நீங்க சொல்ற ஃபீடு போடுறேங்க, 8 கேஜி நாங்க பில்லட்டு போடுறோம், சைலேஜ் கொடுக்குறோம், நம்ம வைக்கோல் கொடுக்குறோம், சோளத்தட்டு கொடுக்குறோம், மக்காச்சோளத்தட்டு கொடுக்குறோம், ஆனா கறக்க மாட்டேங்குதுங்கண்ணா அப்படின்னுவாங்க. கறக்க மாட்டேங்குதுன்னா நீங்க செலக்ட் பண்ண பொருள் தவறுங்க. பொருள் சில பேர் கரெக்டா செலக்ட் பண்ணிடுவாங்க, அதை பராமரிக்க தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு கம்மியான மில்க் எடுத்துட்டு போயிட்டு பராமரிச்சுட்டு ஒரு மில்க் நோக்கி போனாங்கன்னா தப்பு இல்லைங்க. நாமளும் ஒரு புதுசா நம்ம ஒரு பண்ண வைக்கலாம்னு நல்லா பார்த்துட்டு வருவாங்க. ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பண்ண வைக்கலாம்னு நினைச்சிட்டு பெரிய பெரிய மாடா புடிச்சிட்டு போயிட்டு அனுபவம் இல்லாம செஞ்சாங்கன்னா தோல்வியில தான் சந்திப்பாங்க. அனுபவம் எப்படி நம்ம கத்துக்கிறதுனா, ஆனா நீங்க சொல்றீங்க அனுபவம் நான் கத்துக்கிறதா எனக்கு 5 வருஷம் ஆகும், இந்த நான் ஃபீல்டே மறந்துடணுமா, 10 வருஷம் 5 வருஷம் இருக்கிற மட்டும் தான் மாடை வளர்க்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கண்ணா. மாடை நாம கத்துக்கிற வருஷம் இருக்கு. 6 மாசத்துல கத்துக்கலாம், ஒரே வருஷத்துல கத்துக்கலாம், இல்ல மாட்டை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நல்லா பராமரிக்கிற தெரிஞ்சாலும் கூட வச்சுக்கிட்டு நம்ம கத்துக்கலாம். எதையுமே நம்ம கத்துக்கிற விஷயம் ஒரே